வணக்கம். மேற்குறி செய்திகள். நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் KIH வெகேஷன் கிளப் என்ற இணையதளத்தில் இந்தியா முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு போகலாம் என்றும் 5 நாட்கள் இலவசமாக தங்கும் இடம், உணவு, போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படும் என்ற விளம்பரத்தை நம்பி 1,63,000 ரூபாய் பணத்தை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தியதாகவும் 8 மாதங்கள் கடந்தும் சரியான பதில் அளிக்காமல் ஏமாற்றி வருவதாக புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இணையதளத்தின் உரிமையாளர்களான ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஆட்ஜி மேலா மற்றும் ஒசாமா கான் ஆகிய இருவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டதும், பல்வேறு மாநிலங்களில் இவர்கள் மீது 42 வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையைச் சேர்ந்த செந்தில்குமார், விஜயலட்சுமி தம்பதிகளின் மகன் கிஷோர். இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தபொழுது கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். இவரின் குடும்பத்தினருக்கு புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் எதிர்பாராத விபத்தில் இறப்பவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீடு திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு தொகையினை முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்வில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய்ஜ சரவணகுமார், துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பள்ளி மாணவர்களுக்கு விடப்பட்டுள்ள 11 நாள் வெப்ப அலை, மக்களவைத் தேர்தல் விடுமுறைகள் மற்றும் மொஹரம் பண்டிகை விடுமுறை உள்ளிட்டவற்றை ஈடு செய்திடும் வகையில் 12 சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் முழுமையாக அமலுக்கு வந்துள்ளது. இதனால் இந்த கல்வியாண்டு ஏப்ரலில் துவங்கியது. இருப்பினும் கடும் வெயில், அதனைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் காரணமாக விடுமுறை விடப்பட்டிருந்தது. இதனை ஈடு செய்ய சனிக்கிழமைகளில் வகுப்புகள் இயங்கப்பட உள்ளது. இதுகுறித்து கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் வெப்ப அலை ஆகியவற்றின் காரணமாக விடுமுறை விடப்பட்டுள்ள நாட்களை ஈடு செய்திட 12 சனிக்கிழமைகள் இயங்கும் என்றும், கடந்த ஏப்ரல் 17, 18, 29, 30 ஆகிய தேதிகளும், ஜூன் மாதம் 3, 4, 5, 6, 7, 10, 11 ஆகிய தேதிகளும், ஜூலை 17 ஆகிய நாட்களுக்கு பதிலாக வருகின்ற ஜூலை 29, ஆகஸ்ட் 3, 10, 24, 31, செப்டம்பர் மாதம் 21, 28, அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி, 26ஆம் தேதி, நவம்பர் மாதம் 9ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி ஆகிய நாட்களில் வரும் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் யானை வாகனத்தில் திருப்பதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி திருவிழா 15ஆம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் துவங்கியது. ஆடி திருவிழாவை முன்னிட்டு தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு மீனாட்சி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு நடத்தப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட யானை வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த திருவீதி உலாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். காட்டேரிக்குப்பம் அரசு துவக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள உல்லாஸ் கற்றல் மையத்தை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு திறந்து வைத்து பாராட்டி பேசினார். புதுச்சேரி அரசு மாநில பயிற்சி மையம் மற்றும் மாநில எழுத்தறிவு இயக்கம் சார்பில் உல்லாஸ் கற்றல் மையம் திறப்பு விழா காட்டேரிக்குப்பம் அரசு துவக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு உல்லாஸ் கற்றல் மையத்தை திறந்து வைத்து தன்னார்வ ஆசிரியர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் கற்போருக்கான கல்வி உபகரணங்களை வழங்கினார். நாட்டிலேயே முன்மாதிரியாக உள்ள இந்த திட்டத்தை புதுச்சேரி மாநில எழுத்தறிவு மையம் இணைய வழி கற்றல் பொருளாக உருவாக்கியுள்ளது. உல்லாஸ் எனும் புதிய பாரத கல்வி அறிவு திட்டம் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் 15 வயதிற்கு மேற்பட்ட கல்லாதவர்களுக்கு கல்வியளித்து புதுச்சேரியை 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக மாற்றும் உயர்ந்த குறிக்கோளோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.
இதில் சிறு வயதில் பள்ளி படிப்பை தவறவிட்ட பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கல்வி கற்கலாம். மேலும் அந்தந்த ஊர்களில் உள்ள அரசு பள்ளிகள் இந்த திட்டத்தின் கற்றல் மையங்களாக செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சூரமங்கலம் கிராமத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் விநியோக பணியை துணை சபாநாயகர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட சூரமங்கலம் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வந்த நிலையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக ஆயில் மில் அருகே புதிதாக 15 குதிரை வாட் திறன் கொண்ட ஆழ்துளை கிணறு நீர் மோட்டார் பணியை துவக்கி வைக்கும் பணிகள் நடைபெற்றது. பணிகள் முடிந்து குடிநீர் விநியோக பணியை துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திடும் வகையில் சாலையோரங்களில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத பதாகைகள், விளம்பர பலகைகள் குறித்து பொதுமக்கள் வாட்ஸ்அப்பில் புகார் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வடக்கு உட்கோட்ட நடுவர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாவட்டத்தில் சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் சட்டவிரோத பதாகைகள், விளம்பர பலகைகள் மற்றும் கட்டவுட்டுகள் இருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சட்டவிரோத அனுமதியில்லாத பதாகைகள் மற்றும் விளம்பரங்கள் குறித்து பொதுமக்கள் 9433833418 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்றும், பதாகை படத்தில் தேதி மற்றும் நேரம் மற்றும் இடம் ஆகியவை இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் பத்திரப்பதிவு துறையில் வில்லங்க சான்றிதழ், திருமண சான்றிதழ்கள் சேவையானது ஜூலை 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தடைப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பத்திரப்பதிவு துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுத்துறை சார்ந்த செயல்முறைகளை கணினிமயமாக்குவதிலும் இணைய வழியாக பொதுமக்களுக்கு சேவைகள் வழங்குவதிலும் புதுச்சேரி பதிவுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது புதுச்சேரி பதிவுத்துறையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளது என்றும், எனவே பத்திரப்பதிவு, வில்லங்க சான்றிதழ் வழங்குதல் மற்றும் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்கள், திருமண சான்றிதழ்கள் அளிக்கும் சேவைகள் உள்ளிட்டவை வருகின்ற 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி நள்ளிரவு வரை தடைப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக புற்றுநோய்க்கு புதுச்சேரியில் தரமான சிகிச்சை அளிக்கும் முறை அறிமுகம். புதுச்சேரி குண்டுசாலை நடேச நகர் பகுதியில் எண் 2 இரண்டாவது மாடியில் ஹைப்பர் திரிமியா சென்டர் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்து குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கும் இந்த முறையை முதல் முறையாக புதுச்சேரியில் அறிமுகம் செய்துள்ளனர். இதன் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரசு கொறடா AKT ஆறுமுகம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் முறையை எடுத்துரைத்து பேசிய டாக்டர் ஜினா, ஓரியண்டல் ஹெல்த் ரிசர்ச்சர்ஸ் சென்டர் மூலமாக சிறந்த மருத்துவம் வழங்கி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயை பின்னடைவு செய்ய வேண்டும். புதுவையை மெடிக்கல் குரூப் மற்றும் டூரிசம் சென்டராக அமைத்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நவீன வசதியுடன் படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே தங்களது இலக்காக உள்ளதாக தெரிவித்தார். காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் திடீரென நடத்திய சோதனையில் கைதியிடம் இருந்து செல்போன் பறிமுதல். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இங்குள்ள கைதிகள் செல்போன் மூலம் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக போலீஸ் தலைமையகத்திற்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நேற்று மத்திய சிறைக்கு சென்றனர். அங்கிருந்த சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் காவலர்கள் உதவியுடன் மத்திய சிறைச்சாலை முழுவதுமாக திடீரென தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சமையல் அறையில் மர்ம நபர் ஒருவர் செல்போன் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து கைதிகள் அறையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட பரமசிவம் என்பவரிடமிருந்து மற்றொரு செல்போனை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரனிடம் ஒப்படைத்தனர். மேலும் சார்ஜர், பேட்டரி, ஹெட்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அதன் பேரில் காலாப்பட்டு போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக உருளையன்பேட்டை பகுதியில் நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்த தொகுதி MLA விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான குளத்துமேடு வீதியில் பொதுப்பணித்துறை மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, புதிய கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி மற்றும் மின்துறை மூலமாக புதிய மின் கேபிள் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பணிகள் நடந்து முடிந்துள்ளது. இந்த பணிகள் சரியான முறையில் செய்துள்ளார்களா என்று தொகுதி MLA நேரு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அப்பகுதியில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் உடன் சென்றனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் நெட்டப்பாக்கம் தொகுதி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுவை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் எம்பி நெட்டப்பாக்கம் தொகுதி பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். முன்னதாக வடுவக்குப்பம் பெருமாள் சன்னதியில் சாமி தரிசனம் செய்த அவர் அங்கிருந்து கல்மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம், சூரமங்கலம், மொளப்பாக்கம், மடுகரை, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கரையாம்புத்தூர், இறுதியாக மணமேடு கிராமத்திற்கு சென்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், விஜயவேணி, வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் முத்துக்குமாரசாமி உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடன் சென்றனர்.